ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் ராஷ்மான் எஃபெக்ட். ரீசெண்டாக நெட்டில் இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. அதை பற்றி நம்ம படித்ததால் இது கொஞ்சம் தெரிஞ்சதால் பேசுகிறோம். இப்போ ஒரு கதை எடுத்தோம் அப்படின்னா அந்த கதையில் ஒரு மையப்புள்ளி, அதாவது கிளைமேக்ஸ்னு வச்சுப்போம். அந்த கிளைமேக்ஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கதைக்களத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அந்த கிளைமேக்ஸுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ராஷ்மான் எஃபெக்ட். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் எத்தனை பேர் அந்த கதைக்களத்தில் இருக்காங்களோ அத்தனை பேரோட வியூ பாயிண்ட், அதாவது அவங்களோட பார்வையில் அந்த கதையோட மையப்பகுதிக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத அவங்கவுங்க பாணியிலேயே சொல்லுவாங்க. அதுதான் ராஷ்மான் எஃபெக்ட். இதில் யார் சொன்னது உண்மை, யார் சொன்னது பொய்ன்னு நிர்ணயிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்த ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருமாண்டி. இதில் கமலஹாசன், ரோஹிணி, பசுபதி நடிச்சிருப்பார். அது இல்லாமல் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க கதையை சொல்லுவாங்க. கடைசியில் அந்த கொலை எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ராஷ்மான் எஃபெக்ட். இதே மாதிரி 1954 ஒரு படம் வந்திருக்கு தமிழ் சினிமாவில். அது என்னென்னு தெரிஞ்சுக்க